முதல் உச்சி வரை நமக்கு பயனளிக்கும் கற்பக விருட்சம்தான் பனை. பல்லுயிர்கள் பாதுகாப்பு, நிலத்தடி நீர் சேமிப்பு, சத்தான உணவுப் பொருட்கள் என ஏராளமான பயன்களை அள்ளிக் கொடுக்கும் இந்த பனை மரங்கள் தமிழர் மரபுடன் இரண்டர கலந்திருக்கின்றன. தமிழ்நாட்டின் மாநில மரம் என்று நாம் பெருமை கொண்டாலும் அரசின் தவறான கொள்கை முடிவால் பனை மரங்கள் அசுர வேகத்தில் குறைந்து வருகின்றன. கல்தடை என்ற பெயரில் பனை மரங்களை குற்றவாளி பட்டியலில் சேர்த்து அதை நம்பி வாழும் படை தொழிலாளர்களை குற்றவாளிகளைப் போல சித்தரிக்கும் மோசமான அரசியல் வேட்டை தமிழகத்தில் நடக்கிறது. தமிழக அரசின் காவல்துறை போடும் பொய் வழக்குகளால் பனை தொழிலே மெல்ல மெல்ல அழிந்து வரும் நிலையில் பனைக்கு பின்னால் ஒரு வாழ்வியலே இருப்பதை வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறது பனை கனவு திருவிழா. பனை தொழில் பற்றியும் பனை தொழிலாளர்கள் பற்றியும் தவறான பிம்பங்கள் காவல்துறை மூலம் ஏற்படுத்தப்பட்டு வருகின்றன. அந்த பொய் பிம்பங்களை உடைத்து பனையின் வாழ்வியலை மீட்டெடுத்து அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டும் என்பதே இந்த பனை திருவிழாவின் நோக்கமாகும். விழுப்புரம் மாவட்டத்தின் அருகே உள்ள நரசிங்கனூர் கிராமத்தில் பனங்காடு மற்றும் தமிழ்நாடு பனையேரிகள் பாதுகாப்பு இயக்கம் இணைந்து 3ஆம் ஆண்டு 6ஆம் திணை பனை கனவு திருவிழாவை கோலாகலமாக நடத்தியிருக்கிறது. 2 நாட்கள் நடைபெற்ற இந்த திருவிழா பனையின் வாழ்வியலை மிகச் சிறப்பாக வெளிப்படுத்தியது. இதில் தமிழகம் மட்டுமின்றி அண்டை மாநிலங்களில் இருந்து பனை ஆர்வலர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். பனையோடைய முக்கியத்துவமும் பனை பொருட்களுடைய நொங்கு, பதனி, கருப்பட்டி இதோட முக்கியத்துவம் எல்லாமே தெரியுது. பட் ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற உழைப்பு பத்தி யாருக்கும் பெருசாக எந்த ஒரு புரிதல் இல்லாம தான் போயிட்டு இருக்கு. இப்போ இந்த மாதிரியான பொருட்கள் வேண்டும் அப்படின்னா அதுக்கு பனைமரம் வேணும். பனைமரம் வேணும் அப்படின்னா பனை தொழிலாளர்கள் வேணும். இந்த பனை தொழிலாளர்கள் இல்லாம இந்த ஒட்டுமொத்த சங்கிலியும் பெருமளவுக்கு பாதிக்கப்படும். ஆனா இந்த பனை தொழிலாளர்கள் தினம் சந்திக்கிற எந்த விதமான பிரச்சனைகளையும் அவர்கள் மீதான மனித உரிமை மீறல்கள் பத்தியான எந்த ஒரு புரிதலும் இல்லாம தான் இந்த சமூகம் செயல்பட்டு கொண்டிருக்குது. அந்த ஒரு புள்ளியில இருந்துதான் இந்த பனை திருவிழாவை எல்லாருமே பாக்குறாங்க. கல்லு அப்படிங்கிறது ஒண்ணு தடை செய்யப்பட்ட ஒண்ணு, அது விற்கக்கூடாது, பண்ணக்கூடாது அந்த மாதிரிதான் சொன்னாங்க. ஆனா இங்க பார்க்கும் போதுதான் இது ஒரு பெரிய திருவிழா. இதுல ஃபுல்லா பனை மரத்தை வச்சுதான் செய்யறாங்க, பண்றாங்க. பனை மரத்துக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னு தெரியுது. நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இங்க பாக்குறேன் பனை திருவிழா அப்படிங்கிற ஒண்ணு. இங்க பார்க்கும்போது இங்க ரொம்ப நல்லா கொண்டாடுறாங்க. மற்ற ஊர்ல இதை கொண்டாடுறாங்கன்னு தெரியல. இது எனக்கு இதை பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. எல்லாரும் இந்த பனை திருவிழா எல்லா ஊரும் கொண்டாடணும்னு நான் சொல்றேன். அதே மாதிரி கல்லூரி பொண்ணு கெட்டது இல்லை, அது நல்லது, உடம்புக்கு நல்லது. இங்க பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது ஒவ்வொரு விவசாய பொருளுக்கும் எவ்வளவு மக்கள் முக்கியத்துவம் தராங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்குமே நல்லா இங்க நல்லா தெரிஞ்சது. அப்புறம் பனை பொருட்கள் அதோடைய ஒவ்வொரு என்னென்ன பண்றாங்க அதுல இருந்து எல்லாமே இங்க பார்த்தோம். நல்லா இருந்துச்சு. இந்த ஃபுல்லா பனையால செஞ்சதுதான் இங்க எல்லாம் விற்கிறாங்க. இதுக்கு நான் கூட ஒரு ஹெல்த் மிக்ஸ் வாங்கியிருக்கேன், நல்லா இருந்துச்சு. இது இன்னும் எல்லாம் பரவுனா எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கலாம். நாமக்கல்ல இருந்து இயற்கை சார்ந்த விஷயங்கள் எங்களுக்கு கொஞ்சம் நாட்டம் இருக்கிறதுனால இந்த மாதிரி ரொம்ப பிடிச்சிருக்கு. மணல் பஞ்சு, நாங்க விவசாயம் அந்த மாதிரி சார்ந்த தொழில் எல்லாத்தையும் ரொம்ப ஆதரிக்கிறோம். இங்க இவ்வளவு கஷ்டப்படுறாங்க. பனை ஏரிகள் அந்த மாதிரி காலையில சாயந்தரம் பஸ் போகும், அதை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு ஒரு நல்ல அடுத்து அவங்க அடுத்த லெவலுக்கு போற மாதிரி இந்த பணத்தொழில அரசு ஏதாவது சப்போர்ட் பண்ண ரொம்ப நல்லா இருக்கும். கல், பதநீர் குடம் குடமாக தலையில் சுமந்து மேலதாளங்கள் முழங்க ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டன. இறுதியில் பனைமரத்தின் முன் படையலிட்டு சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் உணவாக உண்டு மகிழ்ந்தனர். ஏன் இப்படி ஒரு திருவிழா நடத்துறோம் அப்படின்னா, தொடர்ச்சியா பனையர்கள் ஒடுக்கப்பட்டுட்டே இருக்காங்க. அவங்களுக்கான உரிமைகள் பறிக்கப்பட்டுட்டே இருக்கு. அந்த ஒற்றுமையா இருந்தா மட்டும்தான் அந்த உரிமைகளை நம்ம மீட்டு வெல்ல முடியுன்ற ஒரு காரணத்துக்காக தமிழ்நாடு பனையர்கள் பாதுகாப்பு இயக்கமும் பனங்காடும் இணைஞ்சு இந்த பனை கனவு திருவிழா நடத்திட்டு இருக்காங்க. இந்த திருவிழா முதன்மை நோக்கம் என்னன்னா, பனையர்கள் சுதந்திரமா அவங்களோட வேலைகளை செய்யுது. அதாவது கல் இருக்கிறது, பதனி இருக்கிறதோ, அவங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் இல்லாம அவங்க சுதந்திரமா வேலை செய்யறதுக்கும் அவங்களுக்கான ஒரு சமூகத்துல ஒரு மதிப்பு கிடைக்கணும். ஏன்னா பனையர்களாலே ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களாவே பார்க்கப்படுறாங்க. அவங்க சமூகத்துல ரொம்ப முக்கியமான ஒரு நபரா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு பனை ஒரு கற்பக விருட்சம்.
அது பயன்படாத பொருளே கிடையாது. அது சார்ந்து வாழக்கூடிய மக்கள் வந்து சமூகத்துல ரொம்ப முக்கியமான ஒரு நபரா இருக்காங்க. அவங்க சமூகத்துல ஒரு முன்னிலைப்படுத்தி கொண்டு வரதுக்கான முயற்சியா தான் இந்த பனை திருவிழா இருக்கு. இதுல தமிழகம் முழுவதும் கூட நிறைய மக்கள் கலந்துருக்காங்க. கல்லு தடை அதை எதிர்த்து ஒரு போராட்டமா ஒரு எழுச்சியா தான் இந்த மாநாட்டை பாக்குறோம், இந்த ஒரு திருவிழா பாக்குறோம். என்னன்னா எல்லாரும் சொல்லிடுறாங்கிறதுக்காக அது உண்மையாயிடாது இல்லையா? நம்ம அதுக்கேற்ற மாதிரி இந்த கல்லுன்றது நம்மளுடைய உணவா இருந்தது. சின்ன குழந்தை 3 மாத குழந்தைல இருந்து இதை கொடுக்குறாங்க. அப்ப பாத்துக்கங்க அது எந்த விதத்துல அந்த உடம்பை கிடைக்கும், இப்படி அந்த நம்பிக்கையில அவங்க கொடுப்பாங்க அப்படின்றத பாத்துங்க. அந்த அளவுக்கு உடம்புக்கு நல்லதை கொடுக்கக்கூடியதான் இந்த கல்லு. இப்படி கிடைக்கக்கூடிய ஒரு மரத்தை தான் இன்னைக்கு நம்ம அழிவு விளிம்புல தள்ளிட்டே இருக்கோம். இதுல இருந்து மீட்டெடுக்க வேண்டியது நம்ம தமிழோட ஒவ்வொருத்தரோட கடமையா நம்ம பாக்குறோம். பனை சார்ந்த உணவுப் பொருட்கள், கைவினை பொருட்கள், பனை ஓலைகளால் தயாரிக்கப்பட்ட வண்ணமயமான அணிகலன்கள் பனை திருவிழாவுக்கு வந்தவர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. பனை சார்ந்த என்னன்னா நம்ம பனை வளர்ச்சியில பேர்ல என்ன இயற்கைக்கு தேவையே இல்லாத அதுல வந்து பனைமரம் முக்கியமான நம்ம தமிழ்நாட்டோட தேசிய மரம் காக்கணும். இது ஒவ்வொருத்தரோட கடமை. பனை சார்ந்த வீர விளையாட்டுகள், பனைமரம் ஏறும் போட்டி பார்வையாளர்களை பரவசமடைய செய்தது. பனை தொழிலை ஊக்குவிக்க கருவிகளை கண்டுபிடிப்பதாக தமிழக அரசு கூறுகிறது. ஆனால் தங்களுக்கு அரசின் கருவிகள் தேவையில்லை, பனை மரங்களில் கால் வைக்க விட்டாலே போதும் என்று அரசுக்கு தெரியப்படுத்தும் வகையில் மரம் ஏறும் போட்டியும் நடைபெற்றது. பனை கனவு திருவிழாவின் ஒரு அங்கமாக ஒரே நேரத்தில் சுமார் 1000 பேர் சேர்ந்து மாவொலி சுற்றி தீப்பொறி பறக்கச் செய்துள்ளனர். இயற்கையாக கிடைக்கக்கூடிய கல்லில் கலப்படம் என்று சந்தேகம் எழுந்தால் உணவு பாதுகாப்புத்துறை மூலம் ஆய்வு செய்து கலப்படம் உறுதியானால் அரசு இரும்பு கரம் கொண்டு கடும் நடவடிக்கை எடுக்கட்டும். ஆனால் கலப்படம் என்ற ஒற்றை காரணத்தை வைத்து உணவு தேடும் உரிமையை பறித்தது நியாயமா என்று தமிழக அரசை நோக்கி கேள்விகளை வீசியுள்ளனர் திருவிழாவுக்கு வந்தவர்கள். தற்போது விற்கப்படும் உணவுப் பொருட்களில் கலப்படம் இல்லையா? அவற்றையெல்லாம் அரசு தடை செய்யுமா என்ற கேள்வியையும் பனை ஆர்வலர்கள் எழுப்புகின்றனர். நம்மிடமிருந்து மிகப்பெரிய உணவு உரிமை பறிக்கப்பட்டிருக்கிறது. அதுல முதல் இடம்தான் இந்த கல் இறக்கிற உரிமை அவர்கள் தடை செய்துள்ளனர். இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் தடை இல்லை, உலகத்தில் எந்த நாட்டிலும் தடை இல்லை. ஆனால் ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் தடை? ஜல்லிக்கட்டை தடை செய்து விட்டார்கள் என்று தமிழ் இன பெருமக்களாக நாம் ஒன்று கூடி தடையை முறியடித்தோம். ஆனால் அதை விட நாம் அதிகமாக நமது ஆற்றலை, நமது பெருங்கூட்டத்தை கூட்டி இருக்க வேண்டியது கல்லுக்கு தடை விதிக்கப்பட்ட போதுதான் நாம் கூட்டி இருக்க வேண்டும். கல் இறக்குவது என்பது உணவு தேடும் உரிமையினுடைய ஒரு பகுதி. அது மதுவே அல்ல. நாம் சாப்பிடக்கூடிய மருந்து பொருட்கள் அதை விட மதுவின் தன்மை அதிகமாக இருக்கிறது. ஒரு உடலுக்கு நன்மை செய்யக்கூடிய அவ்வளவு சத்துக்களின் தாய்ப்பாலுக்கு நிகரான சத்துக்களை கொண்ட ஒரு உணவுப் பொருள் இன்னைக்கு மதுபானம் என பெயர் சூட்டப்பட்டு மதுபானங்களின் பட்டியலிலே வைக்கப்பட்டிருக்கிறது என்றால் அது எவ்வளவு ஒரு மோசமான சூழ்நிலை. வெளிநாட்டு சாராயம் விற்கிறது, உள்நாட்டு பணம்பாலை விற்க முடியவில்லையே. கேட்டா தமிழ்நாடு அரசு, தமிழர்களுடைய அரசு, பல்வேறு சொல்லாடல்களை நாம் சொல்லிக் கொள்ளலாம். திராவிட அரசு, தேசிய அரசு, நீங்கள் எதை வேண்டுமானாலும் சொல்லிக் கொள்ளுங்கள். ஆனால் இந்த அரசு நமக்கான அரசாக இல்லை. நம்முடைய வாக்குகளால் தான் நமது பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். ஆனால் அவர்கள் ஏன் ஒருவர் கூட இன்று இந்த விழாவுக்கு வரவில்லை, இந்த முயற்சி முன்னெடுக்கவில்லை? யோசித்து பாருங்கள். 80% பேர் விவசாய குடும்பத்தினர் தான் சட்டமன்றத்தில் இருக்கிறார்கள், நாடாளுமன்றத்தில் இருக்கிறார்கள், அமைச்சரவையில் இருக்கிறார்கள், IAS IPS இருக்கிறார்கள். ஆனாலும் ஏன் நமக்கு இந்த தடை? ஏனென்றால்
இவர்கள் பெருநிறுவனங்களுடைய சதிகளுக்கு ஆளாவணர்களாக கைக்கூலிகளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக இந்த தடைகளை எல்லாம் உடைக்க வேண்டும் என்றால் இது போன்ற பனைனா என்ன, அது எத்தனை வகை பொருட்கள் இருக்குது, அது எவ்வாறு நம்ம உரிமையாக இருந்தது, அது நமது உரிமையாக்கப்பட்டால் வருங்காலம் நமது வாழ்வும் வாழ்வாதாரமும் வரலாறும் எவ்வளவு சிறப்பாக இருக்கும் என்பதை மக்களிடையே கொண்டு செல்வதற்கு இது போன்ற பனை கனவு திருவிழாக்கள் மாவட்டம் தோறும் நடத்தப்பட வேண்டும். பனையர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துகின்ற வகையில் பனை கனவு திருவிழா இங்கே நடத்தப்படுகின்றது. தற்போது நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வேளையில் எங்களுடைய கோரிக்கையாக ஒன்றை மற்றும் இந்த நேரத்தில் தமிழக அரசிற்கும் மத்திய அரசிற்கும் அமைப்போகின்ற அரசிற்கு நாங்கள் கோரிக்கையாக வைக்கின்றோம். என்னவென்று சொன்னால், பனையர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கின்ற வகையில கல்லிறக்குவதை அனுமதி அளித்து அவர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்பது. பனை சார்ந்த வாழ்வியலை வெளிப்படுத்தும் வகையில் புகைப்பட கண்காட்சியும் பனைக்கனவு திருவிழாவில் இடம்பெற்றிருந்தது. பனைமரம் ஏறும் கயிறு, கத்தி உள்ளிட்டவற்றை வைத்திருந்தாலே குற்றவாளிகள் போல் சித்தரித்து பொய் வழக்குகள் மூலம் அடக்குமுறையை கையாண்டு வருகிறது காவல்துறை. இந்த அடக்குமுறைகளை உடைத்தெறிந்து பனையின் உரிமைகளை பேசியிருக்கிறது பனை கனவு திருவிழா. இது போன்ற பனை திருவிழாக்களில் மக்கள் அதிக அளவில் கூடும்போது அரசின் அடக்குமுறைகள் எல்லாம் தானாகவே உடைத்தெறிக்கப்பட்டு பனை தொழில் பாதுகாக்கப்படும் என்பதில் மாற்று கருத்தில்லை. பொய்களை பேசி ஆட்சியை பிடிக்கும் சுயநலம் பிடித்த ஆட்சியாளர்கள் யாரோ ஒரு சிலர் திருப்திக்காக ஒட்டுமொத்த பனை தொழிலாளர்களின் வாழ்வியலை சிதைப்பது கொடுங்கோன்மை, ஆட்சியின் உச்சநிலையாக பார்க்கப்படுகிறது. நாங்கள் சுதந்திரமாக பனைமரம் ஏறினால்தான் இது போன்ற தரமான பனை சார்ந்த உணவுகளை மக்களிடத்தில் சேர்க்க முடியும் என்கிறார் இளம் பனை தொழிலாளி. கல்லுன்ற ஒத்த காலத்தை காமிச்சு அதை கடை போட்டு எங்க பணியர் சமூகத்தை இழிவாக்கி ஜெயிலு இந்த மாதிரி காரணங்களால ஒட்டுமொத்த பணியர் சமூகமும் இன்னைக்கு இந்த ஜெயில விட்டு வெளியே போயிருக்காங்க. கருப்பட்டி காய்ச்சினாலுமே என்ன பண்றாங்கக்கா, கருப்பட்டி இறக்கி கல்யாணம் ஆச்சுன்னா கல்லுதான் இறக்குற நீ அப்படின்னு சொல்லிட்டு முக்கிய ஜெயில போறாங்க. மயல் கிடைக்கிறது எல்லாமே மருத்துவம் அத்தனையும் நாங்க மக்களுக்கு கொண்டு வச்சுக்கிறது எங்களுக்கு ஒரே நோக்கம். அதை நாங்க சுதந்திரமா நாங்க செய்யறோம். கலப்படங்கிறது ஏதோ ஒரு மூலையில ஒருத்தவங்க தவிர சொன்னாங்க, ஒட்டுமொத்த பேரோட வாழையும் அவங்க கிடைக்கிறதா தான் நான் நினைக்கிறேன். ஏதோ ஒரு மூலை ஒரு கூடோ ஒரு கொலையா நடந்துச்சுன்னா ஒரு ஆளு தான் தண்டனை கொடுக்கணும். செஞ்ச தப்பு யார் செஞ்சாங்க? இவங்க ஒட்டுமொத்த ஒரே ஒரு காரணத்தை காமிச்சு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த பணியை வைத்து அடிக்கிறது அது மிகப்பெரிய தவறா நான் நினைக்கிறேன். மக்களிடத்திலே பனை சார்ந்த ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் அதன் மூலமாக பனை தொழிலை நாம் பாதுகாக்கவும் செய்கின்ற ஒரு பணியாகவே இது இருக்கிறது. பொதுவாக அரசு தொண்டு நிறுவனங்கள் செய்யக்கூடிய ஒரு பெரும் பணியை பனை ஏரிகள் அவர்களது குடும்பங்கள் நண்பர்கள் இணைந்து செய்யக்கூடிய ஒரு நிகழ்வாக இதை செய்து முடித்திருக்கிறார்கள். எந்தவித அரசு உதவியோ இல்லாமல் இதை வெற்றிகரமாக முடித்திருக்கிறார்கள். இதற்கு உதவி செய்த, இதற்காக பணி செய்த தொண்டாற்றிய அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாநிலங்களை கடந்து இதை ஒருவேளை மகாராஷ்டிராவிலே விதமான ஒரு பனை திருவிழாவை முன்னெடுக்கலாம் என்கின்ற ஒரு எண்ணத்திலே நான் இருக்கிறேன். அதற்காக தமிழக பனை சார்ந்து இயங்குகின்ற மக்களை நான் மகாராஷ்டிராவிற்கு அழைக்கிறேன். எளிய மக்களால் சீரோடும் சிறப்போடும் கொண்டாடப்பட்ட பனை கனவு திருவிழாவுக்கு 5 லட்சம் ரூபாய் வரை செலவாகி இருக்கிறது. தற்போது 2 லட்சம் ரூபாய் வரை நிதி பற்றாக்குறை இருக்கிறது. பனையையும் பனை சார்ந்த வாழ்வியலையும் மீட்டெடுக்க நாம் அனைவரும் உதவிக்கரம் நீட்ட வேண்டும் என்பதே பனங்காட்டின் குரல். ஒட்டுமொத்த தமிழர்களுக்கு மட்டுமல்ல, உலக தமிழர்களுக்கே முன் உதாரணமாய் மாபெரும் பனை திருவிழாவை தன்னெழுச்சியோடு நடத்திய நரசிங்கனூர் மக்களுக்கு தமிழ் சமூகமே நன்றி கடன் செலுத்துகிறது. சிறை வைக்கப்பட்ட பனைத்தொழிலை மீட்டெடுக்கும் இது போன்ற போராட்ட களம் விழுப்புரத்தை போல ஒவ்வொரு மாவட்டத்திலும் புரட்சி தீயாய் பரவட்டும். சத்தியம் செய்திகளுக்காக ஃப்ரைடே ஃபார் ஃபார்மர்ஸ் இயக்கம்.